அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கிஃபா டெய்லி இன்றைய நினைவூட்டல்ல அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வஹி மூலம் எச்சரிக்கப்பட்ட ஒரு அழகிய ஹதீஸு கேட்கலாமா? அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு நாள் வஹி அனுப்புகிறான். என்ன அப்படின்னா, நபியே, உங்களுக்கு நெருக்கமான குடும்பத்தில் எல்லாத்துலேயும் போய் அச்சமூட்டி சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வஹி அனுப்புகிறான். உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குடும்பத்தார்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ் சொல்லிட்டான், அல்லாஹ்விடம் தண்டனை யாரும் காப்பாற்ற முடியாது எங்கள் மறுமை நாளில். அப்போ அப்துல் மனாப் சந்ததிகளே, நீங்கள் அல்லாஹ்விடம் உங்களுக்கு எவ்விதத்துலேயும் நான் உங்களுக்கு சிபாரிசு பண்ண முடியாது. அப்புறம் முத்தலிபின் குமராகிய அப்பாஸே, நீங்களும் அப்படி தான் அல்லாஹ்விடம் ரசிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களாம் கூப்பிட்டு சொல்கிறாங்க. அதில் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்காங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, கண்மணி, என்னுடைய ஈரக்கொலையே ஃபாத்திமா ரலியல்லாஹுவே அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய மகளாகிய ஃபாத்திமாவே, உங்களுக்கும் உங்களுடைய தேவையானதை நீங்கள் என்னிடமிருந்து வாங்கிக் கொள்ளுங்க. அதாவது சொத்து, என்கிட்ட இருக்க சொத்து, சுகம், நல் விஷயங்கள் எல்லாத்தையும் இங்கேயே உலகத்திலே என்ன செஞ்சுருங்க, என்கிட்டேருந்து வாங்கி கொள்ளுங்க. ஆனால் அல்லாஹ்விடமிருந்து யாராலையும் என்னால் கூட உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் அங்கே பண்ண முடியாது. இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹுவின் விஷயத்தில் நமக்கு என்ன தேவையோ இந்த உலகத்திலேயே நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்மளுடைய தேவைகளை, மறுமைக்குரிய தேவைகளை நம்ம இங்கேயே என்ன செஞ்சுக்கணும், தயாராகி வைத்து கொள்ளணும். காலையில் இருள் நிறைந்த இந்த இரவு போல் குழப்பங்கள் என்ன செய்யக்கூடாது, வருவதற்கு முன்னாடியே நல்ல காரியங்களை அவசரமாக செஞ்சுக்கணும். நபி என்னென்ன சொன்னாங்க, என்னென்ன நம்மள்கிட்ட எச்சரிக்கை விட்டுருக்காங்க, அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம எச்சரிக்கையாக இருந்துக்கிடணும். ஒருத்தவங்க காலையில் ஈமான் உள்ளவளாக இருக்கலாம், மாலை குவிரில் கூட விழுந்து விடலாம். உலக ஆசைகளுக்காக வேண்டி தீனை கூட என்ன செஞ்சலாம், விடக்கூடிய நிலைமை வரலாம். அப்போ நம்முடைய ஈமானை புதுப்பித்து கொண்டே இருக்கணும். இப்போது இபாதத்து, நன்மை, தௌஃபா இதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தாலாவுக்கு பயந்து நடந்துக்கிறோன்னு தான் இந்த ஹதீஸுடைய எச்சரிக்கை. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை விட்டுருக்காங்கன்னா, நமக்கு நாமே நம்மளுடைய தௌபாவை நம்ம என்ன செஞ்சு கேட்டுக்கணும். அஸ்ஸலாமு அலைக்கும். மீண்டும் சந்திப்போம்.